நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல அமித்ஷா வருகைக்கு முன்னதாக என்ன நிலைமை கூட்டணியில் இருந்ததோ அதே நிலைமைதான் தற்போதும் நீடிக்கிறது. குறிப்பா ஓபிஎஸ் டிடிவி விவகாரமா இருக்கட்டும், இல்ல பாமக தேமுதிகவோட கூட்டணி இணைப்பாகட்டும், அதுவும் அப்படியே தான் இருக்கு. அதே போல அமித்ஷா வருகையின் போது அவரை இபிஎஸ் சந்திப்ப இருக்கிறதா, திருச்சியில அவரை சந்திக்க போறதாவும் சொல்லப்பட்டுச்சு. ஏன் அவர்களுடைய சந்திப்பு நடைபெறல? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னலதா? அதே போல பார்த்தோம்னா அமித்ஷாவினுடைய வருகையின் போது இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு நடைபெறும் என்றுதான் திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த முடிவு பின்வாங்கப்பட்டு எஸ்பி வேலுமணி தான் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். இதற்கு காரணம் தொகுதி பங்கீடு விவகாரம், ஓபிஎஸ் டிடிவி விவகாரத்தில் பாஜக வைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு இபிஎஸ் இறங்கி வராததுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. தொகுதி பங்கீட்டில் பாஜக கூடுதல் இடங்களை கேட்பதாகவும், அதாவது அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும், ஆனால் கூட்டணிக்கு 64 தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் பாஜக தேசிய தலைமை கூடுதலாக 10 இடங்களை கேட்கிறது. அதாவது 160 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டுக் கொள்ளுங்கள், எங்களுக்கு கூடுதலாக 10 தொகுதிகள் என 70 கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜக கூடுதல் தொகுதிகளை கேட்பதாகவும், அதற்கு அதிமுக தலைமை ஒப்புக்கொள்ளவில்லை, அவர்கள் இறங்கி வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் டிடிவி ஓபிஎஸ் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை தான் தேசிய தலைமை, பாஜக தேசிய தலைமை விரும்புகிறது. அந்த விவகாரத்திலும் இபிஎஸ் பிடி கொடுக்காமல் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. எனவே இது போன்ற பாஜக வைக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தற்போது வரை அதிமுக தலைமை ஒரு பிடி கொடுக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த சந்திப்பு நடைபெறாமல் போனதற்கு காரணம் என்றும் தெரிய வருகிறது. இபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்றாலும் கூட எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். 2 நாட்கள் அந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்று இருந்தது. முந்தைய தினமும் சுமார் 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 15ஆம் தேதியும் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று இருந்தது. எனவே அந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் 2 நாட்கள் அமித்ஷாவினுடைய வருகையின் போது 2 நாட்களுமே எஸ்பி வேலுமணி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார். இருப்பினும் ஒரு சுமூக முடிவு எட்டப்படாத ஒரு நிலைதான் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையும் நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றதுல அமித்ஷா உறுதியா இருப்பதா சொன்னீங்க. உண்மையில ஓபிஎஸ் டிடிவி இருவரின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க திரும்பவும் என்டிஏ கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா லதா? அதே போல பார்த்தோம்னா கூட்டணிக்குள் டிடிவி ஓபிஎஸ்ஐ எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் பாஜக தேசிய தலைமை உறுதியாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் தான் இபிஎஸ் தரப்போடு பாஜக தொடர்ச்சியாக பல கட்ட பேச்சுவார்த்தைகளையும் கூட நடத்தி வருகிறது. ஒரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் கூட்டணிக்குள் வரலாம், ஆனால் தொகுதி எண்ணிக்கை நாங்கள் கொடுப்பதுதான் என இபிஎஸ் ஏற்கனவே அதற்கு முடிவு செய்ததாகவும், ஆனால் டிடிவி ஓபிஎஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற விஷயங்கள் தகவல்களாக வந்தாலும் கூட ஓபிஎஸ் டிடிவி விவகாரத்தில் தற்பொழுது வரை அதிமுக தரப்பில் இருந்து ஒரு சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இபிஎஸ் இந்த விவகாரத்தில் இறங்கி வராததனால்தான் இந்த ஒரு சுமூக முடிவு எட்டப்படவில்லை என்றும் கூட சொல்லப்படுகிறது. மேலும் டிடிவி ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை கூட்டணிக்கான அனைத்து கதவுகளையுமே திறந்து வைத்திருப்பதாகவே பார்க்கப்படுது. உதாரணமாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு என்று அழைப்பவர்களுடன் தான் கூட்டணி என்று டிடிவி பேசுகிறார். அதே போல அமமுகவினர் அமைச்சர்களாக ஆவீர்கள் என்றும் டிடிவி பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டணி அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். எனவே தாவேகாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கையாக நாம இது பார்க்கலாம். அதே போல இன்னொரு விஷயத்தையும் கூட டிடிவி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் கூட்டணி விஷயத்தில் எதிரி துரோகி என்றெல்லாம் பார்க்க கூடாது என்று டிடிவி பேசியிருந்தார். இவரினுடைய இந்த பேச்சு அதிமுகவுக்கான அந்த கூட்டணி கதவை திறந்து வைக்கிறாரா என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அந்த அவரினுடைய பேச்சு இருக்கு. எனவே கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி
வெளியேறிய போது எப்படி டிடிவி ஓபிஎஸ் வந்து நாங்கள் ஒருபோதும் என்டிஏவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர்கள் பேசினார்களோ அது போன்ற ஒரு தொனி தற்பொழுது அவர்களினுடைய பேச்சில் கிடையாது. கூட்டணி பற்றி அவர்கள் மழுப்பலான ஒரு பேச்சையே பேசி வருகிறார்கள். எனவே கூட்டணிக்கான அனைத்து கதவுகளையுமே இருவரும் திறந்து வைத்திருப்பதாகவே நாம வந்து இதில் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி லதா.